வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது தலைவிதியை மாற்ற முடியுமா? இதை பற்றிய கதையைத்தான் பார்க்கப் போகின்றோம். ஒரு நாட்டில் அரசனும் அரசியும் திருமணமாகி 12 ஆண்டுகள் மகப்பேறின்றி இருந்தனர். அநேக சடங்குகள் நிகழ்த்தி விரதங்கள் மேற்கொண்டு பிள்ளை வரம் பெற்றனர். அரசிக்கு ஒரு அழகிய ஆண் குழந்தை பிறந்தது. உற்றாரும் சுற்றமும் வந்து பாராட்டி வாழ்த்தி அன்றைய நாள் இனிதாக கழிந்தது. நள்ளிரவு நேரம் அரசி ஓய்வாக உறங்கும் பொருட்டு அங்கு இருந்தோரெல்லாம் அரசியின் அறையை விட்டு வெளியேறினர். அறைக்கு வெளியே காவலர்கள் நின்றிருக்க விளக்குகள் அணைக்கப்பட்டது. சிறிது நேரம் கழித்து அரசி தூக்கத்திலிருந்து திடீரென விழித்து கொண்டார். ஒரு வினோதமான வெளிச்சம் அவர் தலைக்கு அருகே தோன்றியதாக இருந்தது. தன் கண்களை கசக்கி அது என்னவென்று பார்க்க முயன்றார். அவர் கண்ட காட்சி அவரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அங்கே ஒளி பிளம்பாக ஓர் உருவம் நின்றது. அதனுடைய கைகள் அரசியின் புதிதாக பிறந்துள்ள குழந்தையின் நெற்றியை நோக்கி நீண்டு இருந்தது. அரசி அந்த உருவத்தை பார்த்ததும் அது தன் கைகளை இழுத்து கொண்டு சிரித்தவாறு நின்றது. அரசியோ நிமிர்ந்து உட்கார்ந்தார். நீங்கள் யாரென்று எனக்கு தெரியாது, ஆனால் நிச்சயம் நீங்கள் தெய்வாம்சம் பெற்றவராகத்தான் இருக்க வேண்டும். அருள் கூர்ந்து என் மகனுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைய கிடைக்க ஆசீர்வாதம் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் அரசி. ஆனால் அந்த ஒளி உருவமோ அமைதியாக இருந்தது. மகாராணியின் மனம் விசனப்பட்டது. நீங்கள் ஏன் பேசாமல் இருக்கின்றீர்கள் என்றார். நீங்கள் யார் என்று இந்த அறிவற்ற பெண்ணுக்கு அடையாளம் காட்ட மாட்டீர்களா என்று கேட்டாள். அப்பொழுது, மனித தலைவிதிகளுக்கு பொறுப்பான தலைவன் நான். புதிதாக பிறந்த குழந்தையின் நெற்றியில் இந்த பிறவியில் அதற்கு விதிக்கப்பட்டவற்றை எழுதுவது மட்டுமே எனது வேலை. அதன் கர்ம விதிப்படி நிகழ்வதற்கு அதிகமான என்னால் குழந்தையை வாழ்த்த முடியாது. ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் போதும் நான் தோன்றுவேன், ஆனால் யாராலும் என்னை பார்க்க முடியாது. ஒரு சில மறைவான சில தனித்தகுதிகள் உங்களுக்கு இருப்பதால் தான் நான் யார் என்று தெரியாமலே என்னை பார்க்கும் திறம் உங்களுக்கு வாய்க்கப்பட்டிருக்கின்றது என்றார் விதியின் வேந்தன். அரசமாதேவி அவரை வணங்கிவிட்டு, என் குழந்தையின் நெற்றியில் என்ன எழுதினீர்கள் என்பதை கூறமாட்டீர்களா என்று ஆவலுடன் கேட்டாள். அப்படியெல்லாம் நான் கூறக்கூடாது. அப்படியே நான் சொன்னாலும் அதனால் உங்களுக்கு யாதொரு பயனும் இல்லை. மாறாக உங்களுக்குத்தான் தேவையில்லாத தடுமாற்றங்கள் ஏற்படும் என்று சொன்னார். நான் அறிய விரும்பியதில் ஏகதேசமாக நீங்கள் பாதியளவு கூறிவிட்டீர்கள் இறைவா. என் மகனுடைய ஊழ்வினை அவ்வளவு நன்றாக இல்லை என்றுதான் கருதுகின்றேன். தயவு செய்து முழு உண்மையையும் நீங்கள் எனக்கு கூறியே ஆக வேண்டும். இல்லையெனில் உங்களை நான் போக விடமாட்டேன். நீங்கள் அப்படி சென்றீர்களானால் நான் என்னையே மாய்த்து கொள்வேன் என்று மென்மையாக ஆனால் உறுதியான குரலில் கூறினார் அரசி. சிறிது நேரம் அரசிக்கும் அந்த தேவனுக்கும் உரையாடல் நிகழ்ந்தது. இறுதியில் அரசியிடம், சரி, அவள் மகன் அந்த பகுதியை விட்டு நீங்கி நெடுந்தூரத்தில் காட்டினிடையே ஏழையாக வாழ வேண்டியிருக்கும் என்கிற தலைவிதியைத்தான் நான் எழுதியிருக்கின்றேன் என்று சொன்னார் இறைவன். அரசியோ விரக்தியில் கண்ணீர் விடித்தாள். இறந்த போதிலும் தன் மகனுக்கு நேர்ந்துள்ள துன்பத்தை தணிப்பதற்காக ஏதேனும் வரத்தையும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சரி, நல்லது. தன்னையும் உங்களையும் சுமாரான வசதியுடன் பாதுகாக்கும் அளவுக்கு தினசரி ஒரு மான் உங்கள் மகனுக்கு காட்டில் கிடைக்கும். இது இப்போது அவன் ஊழ்வினையின் ஒரு பகுதியாகி விடுகின்றது. இதற்கு மேல் என்னால் எந்த உதவியும் செய்ய இயலாது என்று கூறிவிட்டு விதியின் வேந்தன் விடை பெற்று கொண்டு சென்று விட்டார். நாட்கள் சென்றன.
தனது துயரத்தையும் ஏக்கத்தையும் தனக்குள்ளேயே மறைத்து கொண்டார் மகாராணி. ஓராண்டுக்கு பின்னர் அரசரோ நோய்வாய்ப்பட்டு அமரராகிவிட்டார். தீயவனும் சதித்திட்டம் தீட்டிய அமைச்சன் இளவரசர் சிறு குழந்தையாய் இருப்பதை காரணம் காட்டி ஆட்சி பொறுப்பை பறித்து கொண்டான். அது மட்டுமல்ல, அரசியையும் இளவரசரையும் கொல்வதற்கும் இரகசியமாக முயன்றான். சரியான தருணத்தில் தன் மகனோடு தப்பிச் சென்று காட்டுக்குள் புகுந்துவிட்டார் மகாராணி. அரச போகத்துடன் வாழ்ந்த மகாராணிக்கு ஒரு இல்லாதவரைப் போல வறுமையில் வாழ்வது சகித்துக் கொள்வது மிகவும் சங்கடமாக இருந்தது. ஆனால் விதியின் தேவன் வழங்கிய உறுதிமொழி உண்மையாகிவிட்டதல்லவா? ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்தில் காட்டின் பல பகுதிகளில் அரசி வலை விரித்து விடுவார். மறுநாள் காலை ஏதாவது ஒரு வலையில் ஒரு மான் சிக்கியிருக்கும். அதை காட்டுவாசியிடம் அரசி ஒப்படைப்பார். அதை நகரத்தில் விற்று அரசிக்குரிய பங்கு பணத்தை அவரிடம் கொடுப்பார் அந்த காட்டுவாசி. இவ்வாறு பல வருடங்கள் நகர்ந்தன. குழந்தையாயிருந்த இளவரசன் விரைவிலேயே தன் அன்னைக்கு உதவி செய்யும் பருவம் எய்தினான். அவனுக்கு 12 வயதானதும் முழு பொறுப்பையும் தானே ஏற்றுக்கொண்டான். இதனிடையே ஒரு துறவியிடம் மாணவனாகி படிக்கவும் எழுதவும் கற்றுக்கொண்டான். அவன் மிகவும் புத்திசாலியாகவும் புதிய சிந்தனைகள் கொண்டவனாகவும் உருவாகினான். அவனிடம் அரும் செயல்கள் புரியும் ஆர்வம் அதிகமாக மிகுந்திருந்தது. 5 இடங்களில் வலை விரித்தும் ஒருபோதும் ஒரு மானுக்கு மேல் கிடைக்காதது விந்தையாக உள்ளது. அதே நேரத்தில் எப்படியும் தினசரி ஒரு மான் கிடைத்து விடுகின்றதே, இது அதைவிட விந்தையாக இருக்கின்றதே என்று சிந்தித்த இளவரசன் அதை ஒரு நாள் அன்னையிடம் தெரிவித்து கேட்டான். அது ஏன் தெரியுமா? தினசரி உனக்கு ஒரு மான் தான் கிடைக்கும் என்று உன் தலையில் விதிக்கப்பட்டிருக்கின்றது என்றாள் அன்னை. தன் மனதில் கிடைந்த இரகசியத்தின் ஒரு பகுதியை கூறிவிட்டாள். தன் தாய் கூறியவற்றின் உள்கருத்து என்ன என்பதை அறிய துடித்தான் இளவரசன். வேறு வழியின்றி கொஞ்சம் கொஞ்சமாக அவனது ஊழ்வினை பற்றிய எல்லா விவரங்களையும் கூறிவிட்டாள் மகாராணி. இளவரசன் வினோதமான அமைதியுடன் மௌனமாக இருந்தான். நெடுநேரம் கழித்து, அம்மா, நான் என் விதியை மாற்றுவேன் என்று கூறினான். அது எப்படியப்பா உன்னால் முடியும்? மனித ஆற்றலுக்கு அப்பாற்பட்டதல்லவா தலைவிதி என்று கேட்டாள் மகாராணி. எனது இப்போதைய விதிக்கு என் முந்தை பிறவியின் வினைகளே காரணம் என்றால் என் இப்போதைய வினைகளால் என் விதியை மாற்றிக்கொள்ள முடியும் அம்மா என்றான் இளவரசன். பின்பு நெடுநேரம் ஆழ்ந்த யோசனையில் இருந்தான். தியானமும் செய்தான். தியானம் முடிந்து வந்தபோது அவன் முகத்தில் அவனுடைய தீர்மானத்தின் தீவிரம் தெரிந்தது. அன்றைய தினம் 5 வலைகளுக்கு பதிலாக ஒரே ஒரு வலையை மட்டும் விரித்து வைத்தான். அவன் எதிர்பார்த்தது போலவே ஒரே ஒரு மான் மட்டும் அந்த வலையில் சிக்கியிருந்தது. மறுநாள் தரையில் எங்கும் வலை விரிக்காமல் வலையை மரத்தில் தொங்கவிட்டான். அன்றும் ஒரு மான் சிக்கியிருந்தது வலைக்குள்ளே. அடுத்த நாள் உயரமான ஒரு மரத்தில் வலையை தொங்கவிட்டது மட்டுமல்லாமல் கீழே மரத்தை சுற்றிலும் பள்ளம் தோண்டி அதில் நெருப்பையும் விறகுகள் அடக்கி நெருப்பையும் மூட்டி வைத்தான். அன்றைய இரவில் ஓர் ஒளி உருவம் தன் படுக்கையின் அருகே நிற்பதைக் கண்டு விழித்து எழுந்தான். நீங்கள்தான் விதியின் வேந்தரா என்று கேட்டான் இளவரசன். ஆம், நான் தான் என்று பதில் வந்தது. நன்றி, உங்களைத்தான் நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் என்றான் புன்னகையுடன் இளவரசன். நல்லது, மரத்தில் வலையை தொங்கவிட்டுவிட்டு மரத்தை சுற்றி நெருப்பு மூட்டியிருக்கின்றாயே, இதன் பொருள் என்ன? நான் வேந்தனே விதியின் வேந்தனே என்றாலும் பருப்பொருள் சார்ந்த இந்த உலகில் ஜடப்பொருள் சார்ந்த சட்டங்களை மீறி தடைபடாமல் விலகிச் செல்ல என்னாலும் இயலாது. மானை தூக்கி கொண்டு மர உச்சிக்கு செல்வது எவ்வளவு சிரமமான வேலை தெரியுமா என்று கேட்டார் அந்த விதியின் வேந்தன். ஆனால் நீங்கள் சொன்னபடி தினசரி ஒரு மான் எனக்கு கிடைத்தாக வேண்டுமே,
எனக்கு அதுவல்லவா ஊழ்வினை. இதை பற்றி உறுதியாக தெரிந்தவர் நீங்கள்தான் ஐயா. என் வலைக்குள் மானை எப்படி போடுவார் என்பது அந்த விதியின் வேந்தரின் பிரச்சனை என்றான் இளவரசன் பட்டும் படாமல். நான் உனக்கு தந்த வரத்திற்காக என்னை நீ இப்படி கஷ்டப்படுத்தலாமா என்று கேட்டார் விதியின் வேந்தர். உங்கள் பணியை நான் கஷ்டமாக்கி இருக்காவிட்டால் நீங்கள் இப்பொழுது என் முன் தோன்றி இப்படி பேசிக்கொண்டிருக்க மாட்டீர்களே என்றான் இளவரசன் அமைதியாக. ஓஹோ, ஆனால் என்னை உன்முன் வரும்படி நீ விரும்ப காரணம் என்ன என்று கேட்டார். காரணமா? கேளுங்கள் ஐயா. பழிக்கப்பட்டவனாய் நாடு துறந்து இந்த காட்டில் கஷ்டப்பட்டு வாழும்படி என் நெற்றியில் எழுதப்பட்டிருக்கின்றதே, அதை நீங்கள் அழிப்பதற்காகத்தான் இவ்விதம் செய்தேன் என்றான். விதியின் வேந்தரோ மௌனமாக நின்றார். இளவரசன் கண்களை மூடி புதியதோர் விதியை பெற பேரார்வத்துடன் ஏங்கியவாறு நின்று கொண்டிருந்தான். நீண்ட நேரம் இப்படியே கழிந்தது. இறைவனின் திருக்கரங்கள் தன் நெற்றியை தடவுவதை இளவரசன் உணர்ந்தான். உடனே கண் விழித்தான். உன்னுடைய உறுதிப்பாட்டாலும் தணிக்க ஒண்ணா வேட்கையினாலும் உன் முன்வினை கர்மத்தை மாற்றும் திறம் பெற்றாய். எனக்கு உனக்கு எனது ஆசிகள் என்றும் இருக்கும் என்று கூறி விதியின் வேந்தன் மறைந்து விட்டார். சில நாட்கள் கழித்து அங்கே நாட்டில் அரசாங்கத்தில் கிளர்ச்சி ஏற்பட்ட செய்தியை நட்புறவு மிக்க காட்டுவாசிகள் இளவரசனுக்கும் அவளது அன்னைக்கும் கூறினார்கள். பஞ்சகத்தால் அரச பொறுப்பை பறித்தவன் கொடும் கோலனாகிவிட்டபடியால் அவனை பதவியினின்றும் இறக்கி அவனை காட்டிற்குள் விரட்டிவிட்டார்களாம் கிளர்ச்சிக்காரர்கள். இளவரசனும் மகாராணியும் உடனே அரண்மனைக்கு பயணம் செய்தார்கள். அங்கிருந்த பழைய அரசு பொறுப்பில் இருந்தவர்கள் அரசியையும் இளவரசனையும் அடையாளம் கண்டு கொண்டார்கள். உண்மையான வாரிசு ஆட்சி பொறுப்பை மீட்டு கொண்டதில் அனைவரும் பெருமகிழ்வு எய்தினார்கள். இளவரசனும் மகாராஜாவாக முடிசூட்டி கொண்டான். இப்படி விதியை பற்றிய கருத்துக்களும் தர்க்கவாதங்களும் இன்று நேற்றல்ல, காலம் காலமாக பேசப்பட்டு வருகின்றது ஒன்று. ஒருவரது வாழ்வின் இப்போதைய சூழ்நிலை அவரது முந்தைய விருப்பத்தின் செயலின் விளைவு என்றாலும் கூட, இந்த கணத்தில் அவரது உணர்வு பூர்வ சங்கல்பமும் அதை நோக்கிய செயல்களும் இயல்பாகவே அவரது எதிர்காலத்தை உருவமைத்து விடும். நிகழ்கால ஓட்டத்தின் போக்கினையே மாற்றிவிடவும் கூடும். இந்த கதை இந்த உண்மையை கிராமிய கதை பாணியில் நமக்கு முன் வைக்கிறதல்லவா? மீண்டும் இது போன்ற செய்தியோடு சந்திப்போம். ஓகே மக்களே, இதுவரை எனது யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் லைக் செய்யுங்கள். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.